ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 3 days vlog மாதிரி இருக்கும். ஒரு கிளிக்கும் நான் ரொம்ப ரசித்து எடுத்திருக்கேன். ஒரு சில டிப்ஸு இந்த வீக்கில், அதாவது ஒரு 3 நாள் எனக்கு என்னென்ன கொஞ்சம் சொல்லணும்னு ஷேர் பண்ணுவோம்ல, ஸோ அதை வந்து எப்படின்ட்டு சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் வந்து ஒரு 3-4 நாள் மழை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது கண்டினியூவாக ஒரு 1 month கிட்ட வந்து மேகமூட்டமாகவே இருக்குது. நல்லா ஒரு ஜில்லுன்னு இருக்குது, ரெய்னியாகவும் இருக்குது. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறக்கும் பயமாக இருக்குது, ரொம்ப வெயில் கொளுத்திடுமோ அப்படின்ட்டு. சென்னையிலலாம் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்றைக்கி வந்து வெயில் அவ்வளோவா இல்லை, ஆனால் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2 நாளத்துக்கு முன்னாடி உள்ளது. ஸோ கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது, மழை பெஞ்சிட்டு இருந்தது ஆக்சுவலாக. ஸோ எந்தெந்த செடிலாம் பட்டு காஞ்சி கருவாடாக போச்சோ அதை எல்லாமே வந்து நல்லா க்ரோ ஆயிடுச்சு. மழை தண்ணிக்கு அவ்வளோ பவர். அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருதாணி. ஸோ இந்த மருதாணி வந்து நல்லா பட்டு போச்சு. பார்க்குறவங்கலாம் தண்ணி ஊற்றாமல் பட வச்சுட்டே அப்படின்ட்டு, எந்தெந்த சீசனில் எது வரணுன்னு இருக்கோ அது வந்துடும். ஸோ அப்படி தான் மருதாணியுமே நல்லா வந்துருச்சு. கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு உடனே வீடியோ எடுக்கணும் இதை சில பேர் வந்து அதை ரசிக்காமல், டைம் இல்லாமல், இல்லை ரசிக்க தெரியாமல் இருப்பாங்க. சப்போஸ் அவங்க கண்ணில் என்னோடய வீடியோ பார்த்துட்டதுக்கப்புறமாவது அந்த ஒரு அபிப்பிராயம் வரும் அப்படின்றதுக்காக, இல்லை அப்படின்னா எங்கள் ஊர் இப்படி இருக்குது அப்படின்ற காமிக்கிறதுக்காக அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய மேகமும் லைட்டாக அந்த ஊதா கலர் மேகமூட்டமும் கீழே பச்சை பச்சேன்னு இருக்கிற அந்த நிலமும், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்குங்க. ஸோ அந்த பச்சை கலர் அதை வந்து சொல்லுவாங்க செழிமையாக இருக்கிறதுனால, செழிப்பாக இருக்கிறது அப்படின்னுவாங்க. வெள்ளை கலர் அது வந்து தூய்மையாக இருக்கிறது, அந்த பியூராக இருக்கிறது, எந்த ஒரு பேட் ஹேபிட்டும் இல்லாமல், அதாவது உண்மையாக இருக்கிறது, அந்த இதுக்கு வரும். ஸோ அதுதான் ரெண்டும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அப்படியே அந்த வைபு செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நேச்சர் வந்து எல்லாருமே லவ் பண்ணுவீங்க. இயற்கையை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி வந்து அப்பா அம்மா குழந்தைங்க உங்களோட கெரியர் அதுக்கெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது இயற்கை கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மைண்ட் வந்து நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ வந்து நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் கார்டனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகுங்க. ஸோ அதனால தான் அதையே உங்களுக்கு அந்த கவர் பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ அப்படி எடுத்தேன். மேகத்தையும் அந்த க்ரீனும் சேர்த்தே எடுக்கணுன்ட்டு. இது வந்து மதியம் ஒரு மணி இருக்கும், ஆனால் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரி வாங்க, இந்த கிளிக் எல்லாமே நான் ரொம்ப ரசித்து எடுத்தது, சரிங்களா? ஸோ அந்த மேகத்தை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கார்டனை ஒரு ரவுண்டு போடலாம் அப்படின்ட்டு வரேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து பாதாம் பருப்பு மரம்னு சொல்லுவாங்க. அது பற்றுச்சு, திரும்ப வளர்ந்ததில் ஒன்று இப்படி நெடுன்னு ஒரு நிற்கா பாருங்கள். இது வந்து சுகர் கீரைன்னு சொல்கிறாங்க. அதோட பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீரைக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. இவ வந்து வந்த புதுசில் என்னை பாடுபடுத்தி எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு ரிலேஷன் வீட்டிலேருந்து குச்சி வைக்கிறக்காண்டி 2 குச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நான் அதை வந்து நட்டு வைக்கலை, ஏன்னா நான் வந்த புதுசு எங்கே நடணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை. அதனால் 2 நாளாக நான் அதை அப்படியே வச்சுட்டேன். அந்த குச்சி காயலை, பட் பச்சையாக தான் இருந்தது. எங்கள் அத்தை சொன்னாங்க, இப்படி தான் இருக்கும், எல்லா வேலையும் இப்படி தான் இருக்கும், அதை உடனே வைக்கணும், இல்லைனா பற்றும் வராது அப்படின்ட்டு. உடனே நான் வச்சு வளர்த்து காமிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். எனக்கு ஒரு பயம், ஃபஸ்ட் டைம் நான் வைக்கிற ஒரு இது, அதுவுமே ஒரு போராட்டமாக, ஒரு கெட்ட பேரோடு ஆரம்பித்தது தானே. லைக் இப்படி போட்டு திரும்ப இது பண்ணுறா அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ பாருங்கள், அது என்னை விட 2 மடங்கு வளர்ந்து நிற்கிது பாருங்கள். ஆனால் அதை பார்த்து பரவாயில்லையே வளர்த்துட்டியே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஆட்கள் இல்லை. ஓகே பரவாயில்ல. ஸோ அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே வந்து அந்த குப்பைமேனி பிளான்ட்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஸோ அது எல்லாமே விட்டு வச்சுருக்கேன். நம்மளோட சோப்பாக இருக்கட்டும், ஷாம்பு, பாத் பவுடர் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு விட்டு வச்சுருக்கேன். இந்த இடம் வந்து நம்மளோட வீட்டுக்கு, புது வீட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தா லெஃப்ட்டு, அங்கேருந்து பார்த்தா ரைட்டு. ஸோ அந்த பிளேஸில் வந்து க்ளீன் பண்ணி போட்டால் நான் குப்பை
இல்லைங்க, மறந்துட்டேங்க, நான் வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தேன். ஸோ அந்த இடத்த வந்து இன்னும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதாவது பூச்செடிகள் நடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பக்கம் நல்லா நிழலாக இருக்கும், பூச்செடி வச்சா நல்லாயிருக்கும், கோழிகள் ஆடுகள் மாடுகள் வராத ஒரு இடம். ஸோ இங்கேயுமே வந்துட்டு அந்த பிரண்டை, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, இது எல்லாமே மழை தண்ணிக்கு நல்லாவே க்ரோ ஆயிருச்சு. அப்புறம் ரீசெண்டாக வச்சோல அந்த செவ்வந்தி செடி, அதுவுமே வந்து நல்லா க்ரோ ஆயிருச்சு. ஆனால் வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால மொட்டுக்கள் அதிகமாக இல்லை, ஒரு மாதிரி உம்மனாங்குஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடும். அப்புறம் இங்கே வாங்க, வெள்ளைன்னு இங்கே கூட்டமாக என்னடான்ட்டு பார்த்தா இவங்கங்க காளான். நான் வந்து சின்ன பிள்ளையில இது வந்து கொடைன்னு தான் சொல்லுவோம். இப்போ ஒரு கொடை பூத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். இது காளான், இது ஒரு வகையான காளான் கூட சொல்ல தெரியாது, கொடைன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதை எடுத்து விளாடுவோம். அப்போல்லாம் அது விஷம்னே தெரியாது. நம்ம இந்த செப்பு சாமான் வச்சு விளாடுவோம். எங்கள் ஊரில் அது வந்து சோறு பொங்கி குழம்பு வச்சு விளாடுறோம், கஞ்சி காய்ச்சி கறி வச்சு விளாட வாரியா அப்படின்னு தான் சொல்லுவோம். நான்லாம் 10th வரைக்கும் அது விளாண்டேங்க. வெளியே சொல்ல வெக்கக்கேடு அப்படின்னு சொல்ல மாட்டேன், அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளாண்டேன்னா. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாரத்தங்காயோட இலை அந்த மரத்தில் உள்ளது. எவ்வளோ ஒரு க்ரீனாக வலுவலுன்னு சாஃப்டாக இருந்தது. அதே சைஸில் சின்னதாக இருக்கக்கூட ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது. இது வந்து பெரிய இலை தான், தழுத்து வருது அப்படின்னு சொல்ல முடியாது, பெரிய இலையுமே சாஃப்டாக இருக்குது. அப்புறம் தான் ரீசன் பார்த்தா அந்த மழை தண்ணிக்கு அப்படி ஒரு மகிமை, அந்த கலரே அப்படி தான் இருக்குது. புதுசாக தழுத்தது இல்லை, தழுத்து கொஞ்சம் பெரிய இலை தான் அது. இதெல்லாம் இப்படி இருக்குது. ஸோ நான் எதை கீழே காமிக்கிறேன் அப்படின்னா, கீழே என்னடா வெள்ளையாக கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு பூவோட இதழ்கள் கிடக்கு. இங்கே என்ன பூ அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் லைஃப்லேயே நார்த்தங்காய் மரத்தில் பூவை பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னடா இது பக்கத்தில் ஒரு பூவுமே காணும், தேடுறப்ப தான் ஒரு பூ நான் பார்த்துட்டேன். சரிங்களா, பார்த்ததுக்கப்புறம் நல்ல வாசனை வருது. நான் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு தான் அடுக்கு மல்லி, அந்த பிச்சிப்பூ செடி இருக்கு இல்லையா, ஸோ அது நினச்சிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், குட்டியாக ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், நார்த்தங்க, அவனை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இந்த பூக்கள் தாங்க அது. நீங்கள்லாம் சொல்லுவீங்க மல்லிகைப்பூ பிச்சிப்பூ அதுதான் நிறைய வாசனைன்ட்டு, பட் நார்த்தங்காய் மரத்தில் இருக்க இந்த பூவை சுவாசித்த பிறகு நல்லா முகர்ந்ததுக்கப்புறம் நான் சொல்லுவேன், எல்லா பூவையும் விட இதில் வர்ற வாசனை அப்படி இருக்குங்க. நம்ம எவ்வளோ கோவமாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த ஒரு பூ அப்படியே லைட்டாக ஸ்மெல் பண்ணால் போதும், எல்லாமே பறந்துடும். அந்த அளவுக்கு வாசனை அருமையாக இருக்குது. அந்த பூவில் அப்படி ஸ்மெல் பண்ணிவிட்டு அதை லைட்டாக நம்ம அப்படி கசக்கணும்னா சேம் நார்த்தங்காயோட அந்த வாசனை தான். ஆனால் அந்த பூவை கசக்காமல் நம்ம ஸ்மெல் பண்ணோன்னா வாசனையை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியலை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த வாசனையிலேயே இந்த பூவில் இருந்தே வந்து பர்ஃப்யூம், சென்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஓரிஃப்ளேமில் ஒரு ஃப்ளேவர் இருக்குது, நான் அப்போ தெரியும், பட் வந்து நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். இது வந்து சங்குப்பூன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஊதா கலரில் இருக்கும், அதில் டீ கூட ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த செடியை வளர்க்கணுன்ட்டு நான் எங்கேயோ தேடி பார்த்தேன், பட் வந்து பக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்தது. ஸோ ஹஸ்பண்டோட அக்கா பையன்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஒடிச்சிட்டு வர சொல்லி அதை வச்சேன். பட் நான் வச்சதுலேருந்து மழை தண்ணி கூட பார்க்கல, மழை தண்ணிக்கு நல்லா குறுத்து விட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி இது 2 நாளைக்கு முன்னாடி நான் இப்போ பேக் ஒரு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், ஆனால் இன்றைக்கி அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது, பார்க்கலாம். இது வந்து அப்படியே சண்டே மூவிக்கு போகலாம் அப்படின்ட்டு இதுதான் லாஸ்ட்டாக நாங்கள் மூவிக்கு போகிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த மந்தில் நாங்கள் மூவிக்கே போக மாட்டோம். பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கும்போது ஹஸ்பண்ட் பண்ணுறத பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. என்னென்னா நான் விலாக் எடுக்கிறேன், ஹஸ்பண்டே ஞாபகப்படுத்தினாங்க விலாக் எடுக்கலையா அப்படின்ட்டு. அப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க. என்னென்னா அவங்க நக்கல் அடிக்கிறது போடுவோம், எல்லாமே ஒரு மெமரி தானே. நக்கல் அடிச்சுட்டு ஏதாவது இது பண்ணிவிட்டு, அதுவும் நான் சில நேரம் வந்து அந்த வாய்ஸை அப்படியே கொடுத்துருவேன், பேக்ரவுண்ட் வாய்ஸ் இது பண்ணாமல். ஸோ அதனால் ஏதாவது பாடி வச்சுருப்பார், பேசி வச்சுருப்பார். இந்த டைம் கேர்ஃபுல்லாக அதை எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். பாட்டு படிச்சுட்டே தான் கூப்பிட்டு போனாங்க. எப்போவாவது ஒரு வாட்டி வந்து நான் உங்களுக்கு அவங்க பாடுறத வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை வீடியோவோ எடுத்தோ இது பண்ணுறேன். ஓரளவு நல்லா பாடுவோம்னு சொல்ல முடியாது, ஆனால் கேட்குற மாதிரி சூப்பராக பாடுவாங்க. ஸோ அதனால் மூவி பார்க்கலான்ட்டு தான் போனோம். என்ன மூவினா பிடி சார் அப்படின்ற ஒரு மூவி. ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஆம்பளை பசங்க வச்சுருந்தாலும் சரி, பொண்ணு குழந்தைங்க வச்சுருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த மூவி வந்து அவங்களுக்கு ஒரு கருத்து வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நடக்கிற இந்த இன்சிடெண்ட் ப்ளஸ் இப்போ ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்கள அப்படியே தத்ரூபமாக எடுத்து அந்த படம் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து
வந்து அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா வரும்போது அவ்வளோ ஃபயர் அவ்வளோ மோட்டிவாக வருவாங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே போகும்போது தான் ட்ரெயின் போச்சு. நான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான், இதை எடுக்கலையா, இங்கெல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்குது பாரு, உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்குமே, இதை எடுக்கலையா, இங்கெல்லாம் இந்த கடை இருக்குது பாரு, ட்ரெயின்லாம் போது பாரு, அதை எடுக்கலையான்ட்டு அவங்க தான் இப்போ நிறைய ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த கிளிக்கெல்லாம் எடுத்துட்டோம். ஆனால் உண்மையிலே சொல்லணுன்னா பிஎஸ்எஸ் தேட்டர் தான். இந்த தேட்டர்னு இல்லை, எந்த தேட்டருக்கு போனாலும் மூவி டிக்கெட்டை விட அங்கே வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் தான் ஒன்றுக்கு 10 மடங்கு ஸ்நாக்ஸோட ரேட் வந்து நிறைய அதிகமாக இருக்கும். நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அந்த அரங்கு வந்து 3-4 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனு நான் 4 ஸ்க்ரீனோ 3 ஸ்க்ரீனோ தெரில இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லாமே இருக்கும், லவ் இருக்கும், ரொமான்ஸ் பெருசாக இருக்காது, பட் பார்க்கலாம், இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுமே பார்க்குற அளவு தான் இருக்கும், ரொம்ப டீப்பாலாம் இருக்காது. முக்கியமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்லணுன்னா போயிட்டு வாங்க. இது வந்து இன்டர்வல்ல இப்படி தான் இருந்தது. இது அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க. இது வந்து இன்றைக்கி காலையில் சமையல்லாம் முடிச்சுட்டு சரி கார்டன் பக்கம் போகலான்ட்டு போகிறேன். அங்கங்கே பூத்து குலுங்குறாங்க, பார்க்குறக்கே சந்தோஷமாக இருக்குது. அங்கே என்னடானா கொடி மாதிரி பறந்துக்கிட்டு அதில் பூவாக தெரியுது. எப்படின்னா அந்த லைட்டு, சீரியல் லைட்டு தொங்கிடுவாங்களா அந்த மாதிரி இருக்குது. ஒன்று அப்படியே சிலிர்த்துக்கிட்டு விரிஞ்சு இருக்கிறாங்க ஒவ்வொரு பூவும். அந்த பச்சையில் பச்சை பச்சைன்னு இருக்கா, அதில் அங்கங்கே பூத்து இருக்கா, பார்க்குறக்கே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. மார்னிங்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. விடுவேனா, நான் வீடியோ எடுக்காமல் தான் இருந்தேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுக்கணுன்ட்டு திரும்ப ஃபோன் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே என் கையில் வந்து நான் ஃபோன் வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் சீன் போட்டு காமிச்சிக்கிட்டேன். நம்ம வச்சுருக்கோன்னு தெரியல. இதை தான் நான் சொன்னேன், கொடி மாதிரி பறந்து அங்கங்கே புத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருந்தது. அதை அப்படியே பறிக்கணும் அப்படின்ட்டு மனசே வரல, அப்படியே விட்டுட்டேன். ஈவினிங்காக பறித்து வச்சுட்டேன். இது வந்து நாங்கள் மூவிக்கு போயிட்டு கொஞ்சம் கிராசரிஸ், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நாள் வந்து மளிகை பொருள் இல்லாமல் ரொம்ப சிக்கனமாக ஓட்டிகிட்டு இருந்தேன். அது எதுக்கு அப்படின்ட்டு காரணத்தை வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதை தான் வந்து எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வைக்கிறது, எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு, அப்புறம் தேங்காய் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒயிட் சன்னா, அப்புறம் வந்து பச்சை பட்டாணி, பருப்பு வகைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கூட போயிருந்ததுனால வாங்கிட்டு வந்துட்டேன் கரெக்டாக. இல்லைன்னா ஹஸ்பண்ட் கிட்ட அது இது நம்ம யோசிச்சு சொல்லணும். இதுனா நம்ம நேரில் பார்த்து வாங்கிடுவோமா, மறக்காது எதுவுமே. நம்ம யோசிச்சு சொல்லதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அந்த மாதிரி தான் வாங்கினேன். நம்ம டப்பா இருக்கும் இல்லையா, பழைய டப்பா, அது எல்லாமே வந்து தொடச்சி அப்புறம் ரீஃபில் பண்ணி வச்சிட்ருந்தேன். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த வாரம் நான் நிறைய என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பேன்ல, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், கொஞ்சம் கேப் விட்டுருக்கும்ல, அந்த கேப்பில் நான் என்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. நம்ம இப்போ 2 ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு வைங்களேன், லைக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோன்னு வைங்க. நானும் அவ்வளோ இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கேப்பில் பேசிக்கலன்னு வைங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அங்கேயும் இங்கேயும் வந்து கோல் மூட்டுறவங்களும் இருப்பாங்க. கோழி மூட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி சரிங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி கேப்லாம் விடாதீங்க சரிங்களா. அந்த டைமை யூஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்களையும் நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். லைக் என்னென்னா, என் ஃபேமிலியிலேருந்து இப்போ என்கிட்ட யாருமே பேசலை அப்படின்னா, அங்கே இருந்தோ இல்லை இங்கே இருந்தோ யாராவது ஒருத்தவங்க உங்கள் ஃபேமிலியில் ஒன்று இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு, அதே மாதிரி என்னை பற்றியும் உங்களை எல்லாத்தையும் அவள் அப்படி சொல்கிறா அப்படின்ட்டு நிறைய அந்த பிளாக் ஷிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க நிறைய வேலை பார்த்தாங்க. இப்போ நாங்கள் ஜாயின் ஆன உடனே அவங்களோட சுயரூபங்கள்லாம் தெரிய வருது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில், இப்போ நானே என் ஃப்ரெண்டும் இருக்கான்னா, அவளை பற்றி ஒரு ஒப்பீனியன், இவ ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு எனக்குள்ளே தோணுச்சு அப்படின்னா, அவட்டையே நான் கேட்டுருணும். அதை விட்டுட்டு அவள் இப்படி பண்ணுறாளே அப்படின்ட்டு நம்ம மனசுலேயே வச்சுட்டு அவளை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி போகணும் அப்படின்னா, ஆனால் அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரீசன் இருக்கும் அவகிட்ட. அதை நம்ம பேசிட்டோம் அப்படின்னா, அவள் இதனால தாண்டி நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிடுவாள். அப்போ நம்ம அந்த செகண்டு கேட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனால் அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நம்மளே ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை 10ஆ கனெக்ட் பண்ணி பார்ப்போம்.
இதனால் பண்ணியிருப்பாளோ அப்படின்ட்டு. ஸோ அதுவே வந்து பகை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தங்களை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இல்லை, அதாவது என்னென்னா இவ வந்து உன்னை பற்றி இப்படி சொல்லிட்டானா அப்படின்ட்டு இடையில வந்து ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சரி ஓகே பார்த்துக்கிறேன்னு அவங்கள அனுப்பி வச்சுட்டு டைரெக்டாக கேட்டுருங்க, நீங்கள் இப்படி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருங்க. அப்போ தான் யார் பொய் சொல்கிறா யார் உண்மை சொல்கிறான்னு தெரியும். இடையில ஒருத்தங்க வந்து சொல்லி அதை நம்பியோ இல்லை நீங்களாவோ நம்மளாவோ ஒன்று வந்து மனசில் நினச்சிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு தள்ளி போனோம் அப்படின்னா இன்ப துன்பம் அப்படின்றது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதாவது ரெண்டுமே லைஃப்பில் இருக்கக்கூடியது. ஆனால் நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னு தெரியல. ஒருத்தவங்களுக்கு எப்போ யார் எங்கே எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல. அதனால் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சாரி கேட்கணும்னு தோணுச்சுன்னா இம்மிடியேட்டாக சாரி கேட்டுருங்க. கோவப்படணும்னு தோணுச்சுன்னா கோவப்பட்டு நீ இதனால தான் நான் பேசலை அப்படின்ட்டு சொல்லிடுங்க. ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாள் கூட இருக்கணும் அப்படின்னா இதை வந்து கீப்பப் பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இல்லை உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் மனஸ்தாபம் வருதுன்னா இதை இப்படி பண்ணாத, இல்லை அப்படின்னா ஏன் இப்படி பண்ணுனேன்னு கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்டுருங்க. அந்த நிமிஷத்தோடு முடிஞ்சிடும். ஸோ இதுதான் என்னோடய கருத்து. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா நான் அனுபவிச்சது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராசரிஸ்லாம் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்னொன்று நம்ம மளிகை சாமான்லாம் வச்சுருப்போம்ல, அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து புளி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கண்டெய்னரை வந்து எடுத்து அது பார்க்குறக்கு நல்லா இருந்தால் அதை எடுத்து கழுவி காய வச்சு அதில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களா? அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இருக்குது. அதில் ஏதாவது நம்ம இப்போதைக்கு வைக்கக்கூடிய பொருளாக இருக்கும்ல, அந்த பொருட்களை வந்து நான் அதில் போட்டுப்பேன். லைக் இப்போ உளுந்து, பச்சரிசி அதெல்லாம் வந்து கம்மியாக வாங்குவோம், சீக்கிரம் காலி ஆயிரும். ஸோ அதை எல்லாமே வந்து அதில் போட்டு வச்சுருப்பேன். இப்போ கூட அந்த இதில் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் வந்து பாப்கார்ன் வாங்கியிருப்போம்ல, அந்த டப்பா தான். அதில் வந்து கொஞ்சமாக பச்சரிசி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன். அதே மாதிரி இப்போ புளி போட்டு வச்சுருக்கேன்ல, இது வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஒருத்தங்க வந்து கோயில் கொடையப்போ குழம்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க அவ்வளோதான். இதை வந்து திருப்பி கேட்க மாட்டாங்க, இந்த டப்பாவை கேட்க மாட்டாங்க. அதை கழுவி நல்லா காய வச்சு அதில் வந்து புளி வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒருத்தவங்களோட பொருள், அவங்க இதை கேட்க மாட்டாங்க, அதனால தான் இதில் கொடுத்து விட்டுருக்காங்க. பட் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம், இந்த பஞ்சு மிட்டாய் வாங்குகிறோம், அதில் உள்ள ஸ்நாக்ஸ் அந்த இருக்கும்ல, அந்த டப்பாவுமே குட்டி குட்டியாக வந்து வச்சுருப்பேன். எதுக்கு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சுருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து வீட்டிலே ஹெர்பல் பவுடர்லாம் ரெடி பண்ணுவோம்ல, ஸோ அதை வைக்கிறதுக்கு புதுசாக கண்டெய்னர் வாங்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் சரி இந்த கண்டெய்னர் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கலெக்ட் பண்ணுவேன். அப்படி கலெக்ட் பண்ணி வச்சு நிறைய வரல, ஓரளவு வந்துச்சு. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். யாருக்கெல்லாம் இந்த ஹேபிட் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. எந்த பொருளையுமே த்ரூ பண்ண மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் வந்து போட மாட்டேன். அதில் ரியூஸாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சேர்த்து வச்சுருப்பேன். ஸோ அது வந்து அது ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைம் யூஸ் ஆகும். உங்களுக்கு நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓரிஃப்ளேமில் இருந்து வெல்னஸ் ஹெல்த் செட் நியூட்ரிஷேக் அண்ட் ஒமேகா 3 வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இது எதுக்கு ஏன் அப்படின்றத வந்து நான் இந்த விஷயம் எதுக்காக நான் எடுக்கிறேன், அது சக்ஸஸ் ஆன பிறகு உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் இந்த மந்தில் இந்த 3 டேஸில் வந்து கற்றுக்கிட்டேன். என்னென்னா, ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க, இல்லை பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்க, இல்லை முதல் ஸ்டெப்பு எடுத்து வச்சுருக்கீங்க, இல்லைன்னா அதை பற்றின ஒரு என்ன சொல்கிறது பிளான் பண்ணி மூவ் பண்ணி இன்னும் சக்ஸஸ் ஆகலை, ஃபுல்லாக முடியலை, இந்த கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஃபெயிலியரோ சக்ஸஸோ அது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, அது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை எதுனாலும் இருக்கலாம், அது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள். அது இன்னும் பெட்டராக
சக்ஸஸாக முடியும். இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இதை மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பட்டு திருந்துன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே. ஸோ அதனால் இதை கொஞ்சம் கீப்பப் பண்ணி பாருங்கள். இதில் இன்க்ரீடியன்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான் வந்து சேர்த்திருப்பாங்க. பீன்ஸ், சுகர் ஃபைபர், சுக்ரலோஸ் வந்து ஒரு ஸ்வீட்னர் தான், ஆனால் எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட்டாக இருக்காது. அதே மாதிரி ஒமேகா 3யுமே வந்துட்டு ஃபிஷ் ஆயிலில் வந்து இருந்து மேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, பிசிஓடி, பிசிஓஎஸ், வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், இந்த மாதிரி இருக்குது, ஸ்கின்னில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, போன் அதிகமாக வலிக்கு, டயபெட்டிஸாக இருக்காங்க, ஹை பிளட் ப்ரெஷர், லோ பிளட் ப்ரெஷர், தைராய்டு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி எந்த ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் இந்த ஹெல்த் செட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 3 மந்த்லேயே உங்களுக்கு பெட்டர் தென் ரிசல்ட் இருக்கும். நிறைய கிளைண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க வந்து நல்ல பெட்டர் தென் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நானுமே இதை வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். வெல்னஸில் நிறைய கேப்சூல்ஸ் வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஹெல்த் செட்டாக நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா பெட்டராக இருக்கும். அது பாருங்கள், அதுலேயும் ஒரு ரசிக்கிறதுக்கு, அது பார்க்குறக்கு தங்கம் மாதிரி இருக்குது. வீடியோ எடுக்கும்போதே அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதை வச்சு நான் விளாண்டுட்ருக்கேங்க. சரி, வேறு என்ன பண்ண, நீங்களும் அதையே ரசிச்சுக்கோங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதையே எடுத்து வச்சுக்கலான்னு நைட்டு எடுத்து வைக்க அவ்வளோ சோம்பேறித்தனம் எனக்கு. இப்போ மார்னிங் எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்னொன்று வீடியோ எடுக்கணும் இல்லையா, அதனால் விலாக் எடுக்கணும்ல, அதனாலேயே எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு நான் மார்னிங் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். நைட் வந்து ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஸோ அப்போ எனக்குமே சோம்பேறித்தனம். ஸோ அதனால் வந்து மார்னிங் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இஞ்சி அப்புறம் வந்து பூண்டு இந்த ரெண்டத்தையுமே போட்டுட்டேன். அது நல்லா ஊறட்டும் அப்படின்ட்டு. அப்போ தான் பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இஞ்சியில் இருக்க அந்த மண்ணெல்லாம் நம்ம ஏன்னா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அது வந்து ஈஸியாக தண்ணியில் கீழே போயிடும், கழுவுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். பூண்டுமே உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஞ்சி பூண்டையும் சேர்த்து அரைச்சி வைக்கல, ஏன்னா எனக்கு வெயிட் எவ்வளோன்னு தெரில. எப்படின்னா இஞ்சி வந்து ஒரு 100 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா பூண்டு வந்து அதை விட ஒரு 20% கம்மியாக எடுக்கணும் அப்படின்றது தான் குவான்டிட்டி. ஸோ அதனால் எனக்கு அளவு தெரியலை. நான் ஏன்ட்ட பூண்டு எவ்வளோ இருக்குது, இஞ்சி எவ்வளோ இருக்குன்னு அதனால் தனித்தனியாகவே இது பண்ணி வச்சுக்கலான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சில சமயம் சில ரெசிபீஸ்க்கெலாம் வந்து சமைக்கும்போது ஒன்று பூண்டு தேவைப்படும், இல்லைன்னா இஞ்சி தேவைப்படும். நம்ம ஒன்றா சேர்த்து வச்சுட்டோம்னா சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாயிரும் அப்படின்ட்டு. சில சமயம் நம்ம கட்டன் சாயா போடுறோம் அப்படின்னா இஞ்சி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நான் இஞ்சி வைக்கல, ஃபுல்லாகவே பேஸ்ட்டாகவே வச்சுக்கலான்ட்டு. தேவைப்படும் இல்லையா, ஸோ அதனால் தனித்தனியாகவே வச்சுட்டேன். ரெண்டையுமே ஊற போட்டு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, இந்த ரெண்டையுமே ஃபஸ்ட் நல்லா கழுவிட்டு இஞ்சியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கின்னை வந்து ரொம்ப ரிமூவ் பண்ணாமல் லைட்டாக அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டுலேயுமே அதோட ஹெட்டு டெய்லி 2 மட்டும்தான் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சில இதில் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க பூண்டுக்கு. ஏன் அப்படின்னா அந்த தோலோடு நீங்கள் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட மணமாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதே மாதிரி இதை வந்து குப்பையில் எடுத்து போட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்து செடிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு போடுங்க, நல்லா வளரும். ஸோ இது ரெண்டையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு, ரொம்ப லாங் ஸ்டே இருக்கணும் அப்படின்றக்காகட்டி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சிக்கிறதுனால தனித்தனியாக இது பண்ணேன். நீங்கள் சேர்த்து இது பண்ணாலும் சேம் மெத்தடு தான். மெஷர்மெண்ட் வந்து 100 கிராம் இஞ்சி எடுக்கிறீங்க அப்படின்னா 80 கிராம் வந்துட்டு பூண்டு எடுத்துக்கணும். ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் நரன்னு இருந்துச்சுன்னா, அதாவது ரொம்பையும் 1க்கு 2 இது பண்ணிடாதீங்க, ஃபைனாகவும் இல்லாமல் நரன்னு இல்லாமல் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஸ்டேஜில் நல்லா அரைச்சி வச்சுட்டு நீங்கள் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கைட்டு எடுத்து வைக்காதீங்க, ஸ்பூன்ட்டு எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ரெண்டையுமே ஃப்ரீசரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் சும்மா நார்மலாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
அதே மாதிரி தண்ணியும் ரொம்ப சேர்த்து அரைக்க வேணாம். அது கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைக்கிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். அந்த இஞ்சியில் வந்து முளைப்பு விட்டு இருந்தது ஒரு 2 பீஸு. அதை தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன், இஞ்சியை வளர்த்திடலாம் அப்படின்னுட்டு. இஞ்சியை ஃபுல்லாக அப்படியே வைக்காமல் அந்த முளைச்சிருக்கிறத மட்டும் கொஞ்சமாக வச்சோம்னா நல்லாயிருக்கும். இஞ்சும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். இந்த வாரத்துக்கே நான் வந்து மெனு பிளான் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சு முட்டை, அதுக்கப்புறம் வந்து அப்பளம், ரைஸு. நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நான்வெஜ் இருக்காது. அதனால் பச்சை பட்டாணி இல்லை சன்னா மசாலா இதில் ஏதாவது ஒன்று வச்சிடணும். வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸஸாக வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங்கு ரைஸ், மார்னிங் தோசை இல்லைன்னா சப்பாத்தி ஏதாவது பூரி ஏதாவது போட்டுக்கலாம். மதியத்துக்கும் செட் ஆயிரும். அதே மாதிரி நைட்டுக்கும் தோசை இல்லைன்னா ஏதாவது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதன்கிழமை ஃபிஷ் எடுத்துடணும். வியாழக்கிழமை அந்த சோயா பீன்ஸ் இல்லைன்னா கருவாட்டு குழம்போ முட்டை குழம்போ அந்த மாதிரி வச்சிடணும். வெள்ளிக்கிழமை அகெயின் வந்து சாம்பாரோ இல்லை புளிக்குழம்போ அந்த மாதிரி வச்சிடணும். சனிக்கிழமை ஃபிஷ்ஷு, சண்டே நான்வெஜ் கண்டிப்பாக. இந்த மாதிரி வைக்கலான்ட்டு தான் நான் இந்த சண்டே நம்ம மூவி போனோம்ல அந்த சண்டேவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் எல்லாம் வாங்கும்போதே. அதனாலேயே மேக்ஸிமம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா. என்னென்னா இந்த சன்னா மசாலா, பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, மொச்சை இதெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா வெஜிடபிளும் சீக்கிரம் காலியாகாது. ப்ளஸ் வந்து கொஞ்சம் மெனுவை வந்து யோசிக்கிறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கீப் அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கெலாம் இது தெரியவே தெரியாது. வச்சா காய்கறி வச்சு வைக்கணும், இல்லைன்னா நான்வெஜ் கறி மீனோ வைக்கணும் அப்படின்ட்டு தான் எனக்கு தெரியும். நானே ஆஃப்டர் மேரேஜுக்கு அடுத்து தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இப்படியும் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த சன்னா மசாலா, பச்சை பட்டாணிலாம் வச்சோன்னா சைடிஷே தேவையில்லை, அது மட்டுமே போதும். ஏதாவது ஒரு அப்பளமோ வெங்காய பச்சடியோ கூட வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அதனாலே அதில் வந்து வண்டோ ஒரு மாதிரி அதை டேஸ்ட்டு கம்மியாகிறது அந்த மாதிரி ஆகுது. ஸோ கண்டிப்பாக வத்தல் போட்டு வச்சா அந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு. பட் வத்தலே கெட்டு போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அதுக்கும் டிப்ஸ் வந்து தேடினேன். ஸோ அதில் வந்து என்னென்னா வறுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பட் அதை தான் நான் ட்ரை பண்ணேன். வறுத்து கொஞ்சம் 1க்கு 2 இது பண்ணிட்டேன். இது வந்து நம்ம பொரியலுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் நம்ம வத்தல் பொடி தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இது வந்து நான் இஞ்சி வந்து பேஸ்ட் பண்ணி இது பண்ணது. அதில் வந்து உப்பு, மஞ்சள் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி திரும்ப நார்மலாக வச்சுக்கலாம். சேம் அதே தான் பூண்டுக்கும் அதே தான். இது வந்து பூண்டு. ஸோ இன்றைக்கி வந்து ப்ரிப்ரேஷன் எனக்கு இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் வந்து தேங்காயும் ஒரு 2 தேங்காய் ப்ளஸ் ஒரு ஆஃப் சில்லு இந்த 3த்தையும் நல்லா கழுவி வெட்டி அதுக்கப்புறம் வந்து கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும், அதே மாதிரி எல்லாமே சேவ் ஆகுங்க சமைக்கும்போது. அப்புறம் டக்குன்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாகும். ஸோ அதனால் நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ யாரெல்லாம் இப்படிலாம் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க, நான் எப்போயுமே பக்காவாக இருப்பேன் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் மீஷோவில் வந்து நிறைய சீட்ஸ் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. அதை எல்லாமே வந்து விதைச்சி விட்டுருந்தேன். ஸோ நான் என்னோடய ஐடியா என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறதை எதுவுமே ஹார்வெஸ்ட் பண்ண மாட்டேன், அந்த சீட் எடுத்து திரும்ப நான் முளைக்கிறதுக்கு தான் வைப்பேன் அப்படின்ட்டு. அந்த வகையில் வந்து கொத்தவரைங்காய், வெண்டைக்காய் அது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி திரும்ப நான் வந்து போட்டிருக்கேன். வெண்டைக்காய் ஆல்ரெடி அதுவாகவே மண்ணில் விழுந்து முளைச்சிருச்சு. பட் கொத்தவரைங்காய் வந்து இந்த செடியை அப்படியே காஞ்சி இருந்தது. ஸோ அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே எடுத்து அப்படியே பரப்பி போட்டிருக்கேன். கடலைகள் எல்லாமே நல்லா முளைச்சி வந்துருச்சு. இன்றைக்கி வந்து அது நல்லாவே வளர்ந்துருச்சு. அது இனி வரக்கூடிய விலாகில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமாவே மழை வந்து பெய்கிற மாதிரி அப்படி இருந்தது. பட் வந்து மழை வரல. அந்த கிளைமேட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ அப்படி தான் வந்து இருந்தது. இப்படியே தான் அப்பப்போ இயற்கையை ரசிக்கிறது. என்னோடய வீடியோவை பார்த்தாலே அங்கிட்ட இங்கிட்ட அந்த மேகம் மூட்டமாக வந்துடக்கூடாது, உடனே நான் அதை தான் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ எனக்கு ஒரு டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உதிருது பாருங்கள் பூ, இந்த மாதிரி தான். ஓரளவு நல்லா பூ உதிர்ந்து வருதுன்னா அப்படியே வந்துடுது காஞ்சதுக்கப்புறம். அது காய் வைக்கணும்ல, ஒரு சில இது தான் காய் வைக்குது. அந்த பூ காஞ்ச உடனே பின்னாடி காய் வைக்கும்ல, அந்த இது வந்து அப்படியே சில இது வந்து அப்படியே உதிர்ந்துருது. இங்கே பாருங்கள் புது வரவு எப்படி இருக்காங்க, சில்லுன்னு இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து அந்த பூக்கார அண்ணா, செடிக்கார அண்ணா வந்தாங்க.
அவங்கக்கிட்ட ரோஸு பூத்து குலுங்குதுங்க. அவ்வளோ செடி வச்சுருந்தாரு. அந்த அவ்வளோ செடியுமே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அழகுலேயும் இந்த 2 மட்டும் என்னை வாங்கிருன்னு சொன்ன மாதிரி இருந்தது. வாங்கிட்டேன். அதே மாதிரி வெத்தலை கொடி வந்து என்கிட்டருந்து என் ஹஸ்பண்டுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன போயிடுச்சுன்னா, கடைக்கு ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து வெத்தலை கொடி இருந்திருக்கு. நம்ம தான் செடி கலெக்ட் பண்ணுறது, எங்கே போனாலும் இந்த செடி வேணும் அப்படின்ற மாதிரி அவருக்கும், அதாவது நம்ம கூட யார் சேர்றாங்களோ அந்த ஹேபிட் வரும் அப்படின்றத நான் அப்போ தான் யோசித்தேன். கொண்டு வந்துட்டாங்க வெத்தலை கொடி அப்படின்னுட்டு, நட்டு வை அப்படின்னுட்டு. சரின்ட்டு அதுவும் இருக்குது. அது இன்னும் வைக்கலை. அந்த ரோஜா செடிகள் கூட வைக்கணும். அதுக்கப்புறம் மதியம் வந்து நம்ம அந்த நியூட்ரி ஷேக் வந்து கிரைண்ட் பண்ணி குடிக்கலான்ட்டு கொஞ்சம் வாட்டர், அப்புறம் வந்து நியூட்ரி ஷேக் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு சுகருக்காக ஒரு 2-3 பேரிச்சம்பழம் போட்டு கிரைண்ட் பண்ணி குடித்தேன். நான் வாங்கினது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இன்றைக்கி ஈவினிங் வந்து செடிகளுக்கு தண்ணி பாய்க்கும் போதே இந்த கண்டங்கத்திரியா இவங்க பேர். ஸோ பார்த்துட்டேன். அங்கே இருக்கும்போதே அந்த கலரு, அப்பப்பப்பா கத்தரிப்பூ கலர் அடிச்சுக்க முடியாது. அங்கேருந்தே கண்ணை அசைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன்ட்டு தண்ணி பாய்ச்சிட்டு போனேன். அப்புறம் துணி துவைக்கிறது அப்படியே முடிஞ்சிட்டு, நைட்டானாலும் பரவாயில்லன்னு எடுத்தே ஆகணும்னு. பிரம்மன் படைத்த அழகு பெண்ணை வர்ணிக்காங்க. அப்படி இயற்கையை பாருங்கங்க எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு நான் பெண்களை குறைச்சலாக சொல்லலை, பெண்கள் தான் எல்லாமே. ஆனால் அதையும் தாண்டி இயற்கை இருக்குது பாருங்கள். அது கலரு என்ன கலர் அப்படி இருக்குது, பூத்து குலுங்குறாங்க அங்கங்கே. சில பேர் மொட்டாக இருக்கிறாங்க, சில பேர் வந்து அந்த பூக்களாக இருக்கிறாங்க. அம்முலிக்கு ஒரே கொண்டாட்டம். நான் கிட்ட போய் பார்த்த உடனே அவளுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு மோந்து பார்க்குறது. அவளையும் சைடில் கொஞ்சிட்டு அங்கே பாருங்கள், அது ஒரு கலராக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வரேன். அந்த இருட்டுலையும் வெள்ளையாக ஒரு பூ தெரியுது. என்ன பூண்டு வெள்ளையாக போய் பார்த்தா அது வெள்ளை இல்லை, லைட்டு பிங்க்கு பொக்கை மாதிரி. அது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வந்து அதில் ஒரே ஒரு இதழ் தான் இருக்குது அந்த பூவை. அதை காமிக்கலான்ட்டு இழுத்து காமிச்சா செடியோட பிடிங்கி வந்துருச்சு போங்க. அது ஃபோக்கஸ் பண்ணவும் முடியலை, கிளியராகவும் தெரியலை. நானும் அப்படி திருப்பி இப்படி திருப்பி வச்சு பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. இது கூட தெளிவாக தெரியல. ஒரே ஒரு இதழ் தான். பார்க்குறதுக்கு வந்து பெரிய பாம்போட அந்த தலை இருக்குள்ள அது மாதிரி இருந்தது. மேலே அந்த மகரந்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து சைடாக வச்சு பார்க்கும்போது மேலே ஒரு பொண்ணு வந்து இப்படி கையை லைட்டாக வச்சு நின்றுட்டும், கீழே அவங்களோட கவுன் அந்த ஃப்ராக் அப்படின்னு இருக்கிற மாதிரி இப்படி வச்சு பார்த்தாக்கா என்னோட கற்பனைக்கு தான் அப்படி தெரியுதா, என்னோட ஓவர் கற்பனைக்கு தான் அப்படி தெரியுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தெரியுதான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு செடி காமிச்செல்லாம் முட்டை இருந்ததில்ல, அது பேர் மறந்துட்டு. இப்போ கூட அந்த பூவை சாப்பிட்டு ரீசெண்டாக கன்னியாகுமரியில் ஒரு பொண்ணு வந்து டெத்துன்ட்டு. ஸோ அது பேர் தெரில, கமெண்ட் பண்ணுங்கள். அது நல்லா மொட்டு வச்சிருச்சு. நான் எப்போ மொட்டு வைக்கணுன்ட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இவங்களை பாருங்கள், நைட்டு இவங்களையும் அப்படியே ரசிச்சுட்டு வந்துட்டு பார்க்குறக்கு அப்படி இருக்காங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலன்ட்டு. பிடிச்சிருந்தாலும் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். தேங்க்யூ.